நடத்துவார். உள்ளங்கையில் வரைந்துமே உன்னை என்றும் ஆதரிப்பார். உள்ளங்கையில் வரைந்துமே உன்னை என்றும் ஆதரிப்பார். என்னுள்ளமே என்றென்றுமாய் என்னாலும் பாடியே போற்றுவாய். என்னுள்ளமே என்றென்றுமாய் என்னாலும் பாடியே போற்றுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலைவேளையிலே உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், செழிப்பும் செல்வாக்கம் பெருகட்டும், அவரை அறிகிற அறிவு பெருகட்டும். இதோ இந்த நாளிலே அன்பானவர்களே, நம்முடைய தியானத்திற்கென்று எபேசியர்க்கதன் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற காரியங்கள், நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள், பணத்தேவைகள், நமக்கு பிரியமல்லவே பல சமயங்களில் நம்மளை தாக்க வருகிற எதிராளிகள், நம்மளை நிந்திக்கிறவர்கள், நம்மளை அவமதிக்கிறவங்க, என்னம்மா நமக்கு தெரிஞ்சிருக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கே நமக்கு தெரியாத, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், நமது தேவன் வல்லவர், ஆனால் அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு நாம் வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு மகத்துவமான ஆசீர்வாதங்கள்! தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஒரு குறையில்லாத வாழ்வதற்கு, சம்பூரணமாய் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு நமக்கு வேண்டியது நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாய் நாம் மாறும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற அறிவு வந்துச்சுன்னா உங்களை வாட்டுகிறதான அந்த நினைவுக்கு நீங்கள் வெளியே வருவீங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வாதத்தில், அந்த மகிமையில், அந்த நிறைவில் உங்களை நடத்த கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆம் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தன்னை விசாரிக்கிற ஒரு தேவன், என் சிந்தனைக்கு, என் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு, என்னை நேசிக்கிற அன்பு, என்னை வழிநடத்துகிற அன்பு, என்னை மகிமையினால் நிரப்புகிற அந்த அன்பை ஆண்டவரே அறிந்து கொள்ள என் அறிவுக்கு நீங்க தயவு செய்யும் என்று ஜெபிக்கிற தமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாள் உங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் காண தயவு செய்யட்டும். பவுலுடைய வேண்டுதலை கேட்டு எப்படி எபேசு சபையை ஆசீர்வதித்தீரோ அதுபோல எங்கள் ஜெபத்தையும் கேட்டு தமது ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.